ஜூனியர் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்தை பிடித்து அனைவருடைய மனதிலுமே இடம் பிடித்தவர் தான் திவினேஷ் அவர்கள். பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடுறதுல ரொம்பவே வல்லவராக இருந்தார். இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ தனக்கு ஜட்ஜஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பரிசை பற்றி தான் பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்கனவே ஜட்ஜ் எல்லாரும் சேர்ந்து கார் ஒன்றை வாங்கி கொடுத்துருக்கிறதாக சொன்னார். அதுவும் தன்னுடைய அப்பா தான் வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு அப்புறமாக வாழ்வாதாரத்தில் ரொம்பவே அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. வாழ்வாதாரம் ரொம்ப வந்து எங்களுக்கு வந்து பின்தங்கி இருக்குது அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லியிருந்தாங்க. தான் வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் முன்னேற்றம் அடையணும், நான் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு என்னுடைய அப்பாவும் என்னுடைய தம்பியும் அதே போல் என்னுடைய குடும்பம் சேர்ந்து எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால் நான் வந்து எப்படியாவது அப்பாவுக்கு எதாவது செய்யணும் அப்படின்ற ஆசையில் தான் இருந்தேன். அப்போ கூட உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய மேடைகளில் பாடும்பொழுது ஜட்ஜஸ் கேட்பாங்க. அப்போ எனக்கு ரிமோட் கார்னா பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு ரிமோட் கார்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போ யாரும் எதிர்பாராத சூழலில் எனக்கு இந்த மாதிரியாக அவங்க வாங்கி கொடுத்துருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இது எனக்கு முதலாக, அதுவும் எனக்கு பிடித்த பொருளை பிடித்தவங்க வாங்கி கொடுத்தது. அதனால் நிச்சயமாக அதை நான் பத்திரமாக தான் இப்பயும் வச்சுருக்கேன், எப்பயுமே வச்சுருப்பேன் அப்படின்னு திவினேஷ் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருந்தார். அது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து எல்லோருமே மென்மேலும் வந்து திவினேஷ் அவர்கள் வளரணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இயக்குனர், ஹீரோ, வில்லன் அப்படின்னு பல கதாபாத்திரங்களில் தமிழ் சினிமாவில் தனக்கென உருவாக்கிக்கிட்டவர் தான் யார் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள். இப்போ அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லோருமே என்னடா ஆஹா இவர் அடுத்து ஏதோ ஒரு படத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. நியூ, வாலி, அதற்கப்புறமாக குஷி அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நிறைய படங்களை இயக்கி எல்லோருடைய மனதையுமே இடம் பிடிச்சவர் தான் எஸ்ஜே சூர்யா. சமீபத்தில் இவர் வந்து வில்லன் நடிகராக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இயக்குனராக இருந்தவர் திடீர்னு நடிக்க வாய்ப்பு கிடைச்சவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஹீரோவாக படம் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்காரு. இவர் வில்லன் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இயக்குனராக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் எல்லாத்தையுமே தன்னுடைய ரோல் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக செஞ்சுருவார். இந்த சூழலில் இப்போ அவர் வந்து மறுபடியும் வந்து நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியாக கம்பேக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அதனால் இப்போ எல்லோருமே குஷி போன்ற ஒரு படத்தை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்களாம். சீக்கிரமே அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதனால் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் எஸ்ஜே சூர்யா அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.